மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாங்களும் கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறான். இந்த நாளில் பலவிதமான கவலையோடு குழப்பத்தோடு ஏதோ ஒரு காரியத்தில் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் என்ன வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறார் என்று சொல்லி பார்ப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடங்களையும் உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடங்களையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறான். அன்பு பிள்ளைகளே, யாருக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனத்தில் பார்க்கும்போது யாக்கோபுக்கு கொடுக்கிறார். முதலாவது தகப்பனார்கிட்ட ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிடுறாரு. ரெண்டாவது சகோதரன்கிட்ட ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிடுறாரு. மூன்றாவது கடந்து போகிறாரு. வெறும் கோலாக தான் கடந்து போகிறார். கடந்து போகிற இடங்கள்லாம் அனாந்திரமான ஒரு பாதை. அப்புறமா போகிறாரு. மாமனார் கண்களில் கிருபை கிடைக்கிறது. ஆடுகளை மேய்க்கிறார். அப்புறமா அவருடைய ஆடுகள் பெருக்கம் எடுக்கிறது. கர்த்தர் முதலாவது அழகான லேயாலை கொடுக்குறார். திரும்ப ராகேலை கொடுக்குறான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். 10 முறை மாமனாட்டை வஞ்சிக்கப்படுகிறார். ஏன்னாங்க தகப்பனாரை ஏமாற்றிட்டு இருந்தார், சகோதரனை ஏமாற்றிட்டு இருந்தார். ஆனால் 10 முறை மாமனாட்டை ஏமாற்றப்படுகிறார். அதன் பின்பு ஒவ்வொரு நாளும் அவர் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறார். அந்த வனாந்திர பாதையில் கர்த்தரோடு இருக்கிறார். அதனால தான் அந்த எத்தனாகிய யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், நீ கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உன் பாவத்தை மன்னிச்சு உன் சாபத்தை மன்னிச்சு ஒன்றை ஆசீர்வதிப்பா. எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்து 12 சந்ததிகளை கொடுத்து 12 கோத்திரத்தை யாக்கோபின் மூலமாக கர்த்தர் கொடுத்து அந்த கோத்திரங்களை ஆசீர்வதித்தாரோ, அதே போல உங்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் கலங்காதங்க, விசுவாசத்தோடு இருங்க. எந்த காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கீங்களோ ஆண்டவர் அந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறான். பயப்படாதங்க, விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான். நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும், நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளணும், குடும்பமாக ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். அப்படி இருக்கும்போது யாக்கோபு அவரோட எல்லா காரியத்திலையும் கர்த்தரோடு இருந்தான். ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்தான். அதனால தான் கர்த்தர் 2 பரிவாரங்களை கொடுத்தான். கலங்காதங்க, விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான். வேலையில் போராட்டமா, அவரோட குடும்பத்தில் போராட்டமா, சகோதரர்களால் பகைக்கப்படுகிறீங்களா, அந்நியரால் பகைக்கப்படுகிறீங்களா, அந்நியரால் தள்ளப்படுகிறீங்களா, அவரோட சொந்த சகோதரர்கள் கூட உங்களை தள்ளி விட்டாங்களா, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் கால் மிதிக்கிற தேசத்தை உங்களுக்கு சொந்தப்படுத்தி தருவான். நீங்கள் எவ்விடத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு சொந்தப்படுத்தி தருவான். நீங்கள் போகிற இடங்கள்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொந்தப்படுத்தி தருவான். பயப்படாதீங்க. ஒரு விசுவாசி ஒருவர் இருந்தாராம். அப்போ அவர் அந்த நல்ல எஜமானனுக்கு ஒரு உண்மையுள்ள விசுவாசியாக இருந்திருக்கிறார். உண்மையுள்ள ஒரு பணிவிடைக்காரராக இருந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறை விதைக்கிற நேரங்கள்லாம் முதலாளி நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்களோ தம்பி எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னாராம். அதாவது சின்ன முதலாளி என்ன செய்வாராம், ஒவ்வொன்றிலையும் கணக்கு கேட்டு அவரை கொல்லுவாராம். அப்போ அவர் நினைப்பாராம், முதலாளி ஐயா எவ்வளோ வேணாலும் எடுங்காங்க, இந்த அவருடைய சின்ன ஐயாவோ இனி இந்த பாடுபடுத்துகிறாரு, சே அதை விட இந்த வேலைக்கே போகாமல் இருந்துடலாம் போல அப்படின்னு சொல்லி ரொம்ப அங்கலாச்சு. ஒரு நாள் சோர்ந்த வண்ணமாக அவருடைய அந்த விவசாயம் பண்ணுற இடத்துல சோர்ந்து போய் படுத்திருந்தாராம். அப்போ ஒரு வயதானவர் ஒருவர் தட்டி எழுப்பி, ஏப்பா இந்த சின்ன காரியத்துக்கு ஏன் கலங்குறா, நீ முழுவதும் உன் கையில் கொடுக்கப்பட போகுது, நீ ஏன் கலங்குற அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருவர் மறைந்தது போல இருந்துச்சான். அப்போ ஒரு அப்படி கண்டை பார்க்குறானா, எவ்விடத்தையும் பார்க்குறாரோ ஒன்றுமே தெரியலையாம். அவன் சில நாட்கள் நகர்ந்ததும் அவர் சின்னையாவுக்கு வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கு போயிட்டார். போனதுமா, அம்மா அப்பா என்னோடு கூட இருங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கணும், இந்த தேசத்தை செழிப்பான தேசத்தை நீங்கள் பார்க்கணுன்னு அம்மா அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
போனதுமா முழு பொறுப்பும் இந்த வேலைக்காரருடைய கையில் இருக்குது. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் முழு பொறுப்பு, வீடு, அவர் கால் மிதிக்கிற இடங்கள் எல்லாம் அவருடைய கையில் கொடுத்தாச்சு. நாங்கள் வர்ற நேரம் எங்களுக்கு வீட்டை திறந்தா போதும், நாங்கள் வர்ற நேரம் இந்த விவசாயத்தினுடைய கணக்கு காட்டினா போதும், எவ்விடத்தையும் நீனே வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. என் அன்பு பிள்ளைகளே, நம்ம அப்பா காலங்களையும் சமயங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர். எவர்களை மேன்மைப்படுத்த சித்தமாக இருக்காரோ அவர்களை மேன்மைப்படுத்துவார். ஒருபோதும் மனம் தளர்ந்துடாதீங்க. யாக்கோபு வெறும் கோலாதான் கடந்து போனான், 2 பரிவாரங்களை கொடுத்தான். அவன் நீங்களும் நானும் ஆண்டவரை பார்க்கும்போது யாக்கோவோடு கூட இருந்த கர்த்தர், கால் மிதிக்கிற தேசத்தை கொடுத்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கால் மிதிக்கிற தேசத்தை, நீங்கள் உண்மையாக இருக்கிற இடத்த, நீங்கள் உண்மையாக பணி செய்கிற இடத்துல உங்களை கௌரவப்படுத்துவான், உங்களை மேன்மைப்படுத்துவான், உங்களை தலை நிமிர பண்ணுவான். நீங்கள் பயப்படாதீங்க, எல்லா காரியத்திலையும் விசுவாசமாக இருங்க, பெரிய காரியங்களை செய்வான். ஜெபிப்போமா? உண்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் நீர் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகனே, அன்பு மகளே, வயதான பாட்டிமாவே, வயதான தாத்தாவே, அருமையான குடும்ப பெண்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? தள்ளப்பட்டு நிற்கிறீங்களா? ஒருவேளை உங்கள் முதலாளி உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்காரா? வேலை ஸ்தலத்தில் நீங்கள் குழப்ப நிலையில் இருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் ஹைச்சம் உங்களை ஒடுக்கி கொண்டு இருக்காங்களா? ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் குழம்பி கொண்டு இருக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் மாமியார் குழந்தை இல்லை, உனக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்கிறாங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. எப்படி வெறும் கோலா போனுகிற அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் 12 கோத்திரத்தை கொடுத்தது போல உங்கள் பிள்ளைகளுடைய சந்ததியிலையும் சந்ததியின் சந்ததியை கொடுத்து பெருக பண்ணுவான். பயப்படாதங்க, விசுவாசத்தோடு இருங்க. இந்த ஆண்டில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறான். இந்த மாதத்தில், இந்த நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறான். அவங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.